மல்கியா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. போதும், செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆசீர்வதிங்க. வார்த்தை உம்முடையது. என் ஆண்டவருடைய வல்லமையான கரம் இருந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். மல்கியாவில் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அவர் ஒரு மனிதனை படைத்தார். யார? ஆதாமை படைச்சார். ஏன் ஒருத்தரா படைக்கணும்? ஒருத்தரையா படைக்கணும்? அப்ப தேவ சந்ததி ஒரு மனிதன் மூலமாய் அந்த சந்ததி முழுவதும் என்ன செய்யணும்? வரணும். ஒரு ஆள் தான், ஒரு ஆளால, ஒரு மனிதனால அல்லது ஒரு மனிதனால அவனுடைய வம்சம், அவனுடைய பரம்பரை அப்படி சொல்றோம்ல, என்னது, அவனுடைய பரம்பரை எல்லாம் தேவ சந்ததியாய் மாறுவதற்கு கர்த்தர் என்ன பண்றார்? ஒவ்வொரு மனிதனையும் படைக்கிறார். இப்ப இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இங்க பேபேமா வந்திருக்கிறாங்க, நம்ம வேணாண்ணன், நாகம்மா, இப்படி எல்லாரும் வந்திருக்காங்கன்னா இவங்க ஒருத்தரை தான் கடவுள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறார். ஏன் ஒவ்வொருத்தரை கடவுள் தெரிஞ்சுக்கிறாருன்னா, இவர்கள் மூலம் இவங்க சந்ததியெல்லாம் தேவனை தெரிந்து கொண்டு தேவ சந்ததியாய் அவர்கள் மாற வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாய், மிகப்பெரிய தீர்மானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் நினைக்க கூடாது, நீங்க நான் ஒருத்தர் தான் நான் வந்திருக்கிறேனே, எங்க பிள்ளைங்கெல்லாம் வரலையே, எங்க பேரம்பேத்தி வரலையே, அப்படி இல்லை. உங்கள் ஒருத்தர் மூலமாய் தான் தேவன் உங்க குடும்பத்தாருக்கு கடவுளுடைய வழியும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும், கடவுளுடைய நிம்மதியும், கடவுள் அந்த சந்ததியை அவருக்கு சொந்தமாக மாற்றுவதற்கு ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு மனுஷிய, ஒவ்வொரு வீட்டில், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒருத்தனாக, கோத்திரத்துக்கு ஒருத்தனாக, பரம்பரையில் ஒருத்தவனாக எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றார்? தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி தெரிந்து கொள்ளுகிற தேவன் அந்த ஒரு மனிதனுக்காக இறங்கி அவனோடு பேசி, அவனோடு உறவாடி, அவனை ஃபர்ஸ்ட் தன்னோடு இணைத்து கொள்ள ஆண்டவர் மிக வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அவனுக்காக இறங்கி வருகிறார். பரலோகத்தை விட்டு என்ன பண்றார்? தன் மகிமையின் சாயலையும் விட்டு இந்த உலகத்தில் எப்படி மண்ணான சாயலை அணிந்து வந்தாரோ அதே போல ஒவ்வொரு மனிதனையும் மீட்டெடுத்த என் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை முதலாவது சந்தித்து அவனோடு பேசி அவனை முதலாவது விசுவாசத்திலிருந்து அவனுக்குள்ள என் ஆண்டவருடைய செயலை அவனுக்கு அறிவித்து அவனை முதலாவது இழுக்கிறார். ஒவ்வொரு மனிதனாக, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து அப்படி அழைக்கிற தேவன் அந்த மனிதனை முதலாவது என்ன பண்றாரு? சீர்படுத்தி, பலப்படுத்தி அவரை சகாயம் பண்ண வைக்கிறார். யார? ஒவ்வொரு மனிதனை, ஒரு மனிதனை தான் அழைக்கிறார். அவன் மூலமா தான் அந்த சந்ததி என்ன பண்ணுது? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற வேண்டும் என்பது தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் எழுதும் போது மிக தெளிவாக எழுதுறார். இன்னொரு வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர்
பாவிகளால் ஆக்கப்பட்டது போல அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படி முதலில ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி அவன் கீழ்ப்படியாமன் போனான். அவனுடைய கீழ்ப்படியாம போன ஒரு மனிதனால பின்னாடி வருகிற எல்லா சந்ததியும் எப்படி ஆச்சா? கீழ்ப்படியாமனால பாவம் நிறைந்த சந்ததியாக அது மாறினது. ஆகவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அந்த பாவத்துல மூழ்கடிக்கப்பட்டிருந்த அந்த சந்ததியை மீட்டெடுக்கும் பொருட்டாக ஒருவரை அனுப்பினார். அவர் சகலவற்றுக்கும் கீழ்ப்படிந்தவராகி மரணம் வரையே தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி என்று அவர் கீழ்ப்படிந்ததுனால, அவர் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மூலமா தான் ரட்சிப்பு என்ன பண்ணிருக்கிறது? அவர் மூலமா நமக்குள்ள, ஆண்டவர் மூலம் நமக்குள்ள தேவ ரட்சிப்பு வந்திருக்கிறது. அது காரணம் ஆதாம் செய்த கீழ்ப்படியாமனால பாவம் வந்துச்சு. நம்முடைய தேவன் செய்த கீழ்ப்படியதுனால நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனால சாபம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் ஒருவர் மூலமாய் இந்த உலகம் முழுவதும் பெரிய விடுதலை வந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளயும் விடுதலை, இயேசுவால தான் விடுதலை. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து அவனை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி அவனை சகாயம் பண்ணுகிறார். அதே நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. அவர் அழைத்தவரை நீதிமான்களாக அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமையும் படுத்துவார். ஹல்லேலூயா. என்னன்னா, கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்து நீதிமானாய் மாற்றி அவங்களை என்ன பண்றாரு? அழைச்சி நீதிமானாய் மாற்றி அவர்களை மகிமையும் படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிற தேவன் அழைச்சி ஒரு மனிதன் மூலமாய் அந்த சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட, அந்த சந்ததி முழுவதும் அது காக்கப்பட, அழிவிலிருந்து காக்கப்பட, அது ஆசீர்வதிக்கப்பட கடவுள் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவன் மூலம் அவன் ஒருத்தர் கீழ்ப்படியதுனால எப்படி இந்த தேசம் உலகம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல்னால இந்த உலகம் முழுவதுக்கும் எப்படி மிகப்பெரிய ரட்சிப்பு வந்ததோ, அதுபோல ஒரு சந்ததியில தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல்னால அந்த சந்ததி முழுவதும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும், என் ஆண்டவருடைய அனுகிரகமும், என் ஆண்டவருடைய அதிசயமும் அந்த சந்ததிக்கு வரும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ளுகிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மூலமாய் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்க குடும்பங்கள், உங்க பிள்ளைகள், உங்க பேரன் பேத்திகள் எல்லார் மேலையும் தேவ சந்ததியாக தேவ ஆசீர்வாதம், தேவ நிம்மதி வரும். ஹல்லேலூயா. உதாரணமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிங்க. இங்க வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்க ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு பெரிய சந்ததியிலிருந்து தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்து தெரிந்து கொள்ளுகிறார். அவனை தெரிந்தெடுத்து அவனை கூட தேவன் பேசி அவனை அழைக்கிறார். அழைத்து அவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலையும் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றார், நீ உன் வீட்டையும்
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டு அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து அவனுடைய எல்லா கையின் பிரயாசம், அவனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கல, அவன் கீழ்ப்படிந்ததுனால, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற எல்லா செயலையும் அவன் சரியாக நிறைவேற்றி முடித்ததுனால அவன் மூலமாய் அவன் சந்ததி முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் மூலமாய்? ஆபிரகாமுடைய ஒருவன் மூலமாய் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் ஈசாக்குக்கு சொல்றாரு, நான் உன்னால இல்லப்பா, உங்க அப்பாவால உன்னை நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். அந்த ஒரு மனிதன் அந்த அழைப்புக்கு பாத்திரவனாய் அவன் மாறுகிற பொழுது, அந்த தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த மனிதன் வாழ்கிற பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் சந்ததிக்கும் ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஒருவன் தான், ஆபிரகாம் ஒருவன் தான். ஆனா அவன் மூலம் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதத்தை அவன் வைத்துட்டு போறான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறான். தேவனுக்கு பலிபீடம் கட்டுகிறான். தேவனை எப்பொழுதும் தொழுது கொள்ளுகிறான். அவன் ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஒரு விசேஷமான பகுதி, தன் கூடாரத்துக்கு முன்பாக எப்பொழுதும் ஒரு பலிபீடத்தை என்ன பண்றான்? முதலாவது பலிபீடத்தை கட்டிட்டு தான் தன் கூடாரத்தை அமைக்கிறான். ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணுது? பலிபீடத்துக்கு போய் தான் என்ன பண்ணான்? கூடாரத்துக்குள்ள போகிறது. அப்படின்னா எல்லா பொருளும் அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருந்தது. தேவ ஆசீர்வாதமா தான் ஆபிரகாமுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவன் பலி செலுத்துவதை அவன் வழக்கமாக கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பவுலும் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசிங்க பார்க்கலாம். அவன் அழைக்கும் போது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. போற இடம் தெரியாது, எப்படி நம்ம வாழ்வோன்னு தெரியாது. ஆனாலும் தேவன் அழைச்சார், நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு தேவனை அவன் பின்பற்றினான். வந்திருக்கிற நீங்கள் கூட கடவுள் தான் உங்களை அழைச்சிருக்கிறார்னா உங்க பலவீனங்கள், உங்க குடும்பங்கள்லாம் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் கடவுள் நிச்சயமாய் உங்க பேர பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி எல்லாம் உங்களுக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்க மூலமா உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய நிம்மதியை என் இயேசு தர அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் மூலம்தான் ஈசாக்குக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. பெரிய ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் என்ன செய்யறாரு? ஈசாக்குக்கு தேவன் தருகிறார். எத்தனை மடங்கு? ஒரு மனிதனுக்கு கூட அப்படி கிடைச்சது இல்லை. அது காரணம், தன் தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால அவனுடைய பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. அல்லேலூயா. ஒருவன் தான். அது போல வந்திருக்கிற நீங்கள் கூட, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க வாழ்வீங்கன்னா உங்க சந்ததி உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்க மூலமாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த தேவ சந்ததியாக மாறும். தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாகவும் அது இருக்கும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் உங்களுடைய எல்லா கீழ்ப்படிதல், தேவனுக்கு பலி செலுத்துதல், தேவனை எப்பொழுதும் துதிக்கிறது, செபிக்கிறது, தேவனுக்காக எதாகிலும் செய்யறது, இதெல்லாம் நாம அடிப்படையாக கொண்டிருந்தா நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் நம்ம கீழ்ப்படி இருந்திருந்த ஆண்டவர் சொன்னார், கற்பனையில கை கொண்டால் நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்யணும். இன்னொரு மனிதனை கூட பார்க்கலாம். யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனுடைய வீட்டை என்ன பண்ணார்? அவர் ஆசீர்வதிச்சார். வாசிங்க பார்க்கலாம்.
ஆதியாகமம் 39:2-3 அதெல்லாம் வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வாசிங்க சீக்கிரம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதிநிதியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்லாம். 8வது வசனமா நான் வாசிங்க. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதிச்சார். வாசிங்க. 5 வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனானது ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் ஆண்டவரை குறிச்சி அறிந்து கொள்ளாத ஒரு மனிதனா இருந்தாலும் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு வீட்டுக்கு இல்லை ஒரு இடத்துல போய் நீ வேலை செய்கிறியோ இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ ஏதோ ஒரு இடத்துல செய்கிறீன்னா நீ போய் கால் வச்சு அங்கே போய் ஜெபம் பண்ணுறல வேலை செய்யறதுக்கு முன்னாடி அங்கே ஜெபம் பண்ணுற ஆண்டவர் அங்கே வராரு, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்குறாரு. அதனால் நீ போய் நிற்கிற அந்த இடத்த என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பின் நிமித்தம் யார்? எகிப்தினுடைய வீட்டை. அது எகிப்தா இருந்தாலும் அவன் தேவனை பற்றி அறியாத ஒரு மனிதனா இருந்தாலும் இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற வேலைகள், ஒவ்வொரு வீடு எல்லாம் தேவனை தெரிந்து கொள்ளாத ஒரு சந்ததியா அவன் இருந்தாலும் உங்கள் மூலம் தேவன் என்ன பண்ணுவார்? அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவனால என்ன பண்ணுவார்? உங்க ஒருவனால நீங்க போற இடத்தெல்லாம் கூட கடவுள் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு மனிதன் தேவனு கூட நம்ம வாழும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிற பொழுது நம்ம மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அநேகரை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு என்னென்ன செஞ்சாரோ எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மிகப்பெரிய நல்ல பகுதி இந்த 39 ஆதியாகமத்துல. ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களுக்கு மேலாக யோசேப்பு எங்க இருந்தாரோ அங்க ஆண்டவர் அவனை கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் யோசேப்பு கூட மட்டும் இருந்தானா? அவன் சின்ன வயசுல இருந்து அவன் அசுசியான காரியங்கள் எல்லாம் வெறுக்கிறவன். அவன் இள வயதுல இருந்து எப்படி இருந்தான்? அவனுடைய எல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 37 படிச்சீங்கன்னா தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் செய்யற எல்லாம் அநியாய அக்கிரமத்தை எல்லாம் தன் தகப்பனுக்கு என்ன பண்ணான்? தெரியப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்போ அசுசியான காரியங்கள் அவன் சிந்தனையில இள வயதிலிருந்தே இல்லை. தேவன் விரும்புகிற பாத்திரமாய் அவன் இருந்தான். அவன் பாவத்தை கண்டு விலகி ஓடுகிற மனிதனா இருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதனா இருந்தான். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் என கைவிட மாட்டார் என்ற தீர்மானம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆகவே அவன் மூலம் அவன் எகிப்தியன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. ஒருத்தர் மூலமாய் ஆசீர்வாதமும் வரும், அதே ஒருவனால எல்லாருக்கும் சாபமும் வரும். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க. சிக்கமா யோசுவா 7:1. இஸ்ரவேல் புத்திரர் தீட்டானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படினில் யூதரை குறித்து சேராவுடைய குமாரராகிய சப்தாவின் மகன் கார்மேகில் பிறந்த ஆகாப் என்னப்பட்டவன் சாபத்தீட்டிலே சிலவற்றை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உள்ளது. ஒரு மனுஷன்தான் அவன் செஞ்ச ஒரு திருட்டுனால, அவன் பொருளாசையினால இஸ்ரேல் ஜனங்கள் ஃபுல்லா எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. எல்லா இடத்துலயும் வெற்றி வந்துச்சு. ஆனா சின்ன பட்டணமாய் சொல்லப்படுகிற ஆயி பட்டணத்துல போய் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தோற்று போனாங்க. அதற்கு காரணம் ஒரு மனிதனால தோல்வி வந்தது. என்ன வந்துச்சு? இப்ப கூட நான் சொல்றேன், கடவுளை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனால அந்த குடும்பத்துல சாபம் வரும்.
ஒரு மனிதன் கீழ்ப்படியாம போனான்னா அந்த குடும்பத்துல என்ன வரும்? சாபம் வரும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய வழியை விட்டு விலகி தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவன் வாழ்வானால் அவன் மூலம் தான் அந்த குடும்பத்துக்கு என்ன வரும்? சாபம் வரும். கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே தேவனை தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தன்னை பரிசுத்தமாக தேவனுக்கு உகந்த பாத்திரமாக அவன் மாறுவானானால் அவன் மூலம் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லது அவன் அதே மனிதன் உலகத்துக்கு பக்கமாக தேவனுக்கு விரோதமா தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமா வாழாமல் ஒருவன் இருப்பானானால் அவன் மூலம் அந்த குடும்பத்துக்கு என்ன வரும்? அந்த சந்ததிக்கே சாபம் வரும். என்ன வரும்? வசனம் சொல்லு. ஆதாம் மூலம் ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமனால உலகம் முழுவதும் எப்படி கீழ்ப்படியாமல் போச்சோ அதே போல இந்த ஆகான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனால இஸ்ரேல் ஜனங்கள் ஃபுல்லா தோல்வி அடைந்தாங்க. சின்ன பட்டணம் தான், ஒரு ரொம்ப சொற்பமான மக்கள் தான். அங்கிருந்து அவருக்கு தோல்விக்கு வந்தது காரணம் இவன் ஒருவன் செய்த அந்த சாபத்தீடான அந்த திருட்டுனால தான். இன்றைக்கு கூட நீங்க நன்றா தெரிந்து கொள்ளுங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ந்தோம்னால் நம்ம மூலம் நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்ம மூலம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஒருவேளை ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த சந்ததி ஆசீர்வதிக்க சித்தமாக இருப்பாரானால் அந்த மனிதன் மாறுபாடாக வாழ்வானானால் அவன் மூலம் அந்த சந்ததிக்கு சாபமும் வரும். ஆகவே தேவனுக்கு எப்பொழுது நம்ம உண்மையாக இருப்போம். உண்மையுள்ள மனிதன் என்ன பண்ணுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். அப்படி நம்ம உண்மையாய் வாழும்போது கர்த்தர் அவனை நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கடவுள் நம்மை மாற்ற அவர் வல்லமை நிறைந்தவர். நீ நன்றாக தெரிந்து கொள்ள முடியாக எல்லாம் எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதும் கர்த்தருக்கு கூட வாழ்கிற மிகப்பெரிய சிலாகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மொழியா அவரை ஆசீர்வதிப்போம். ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. போதும், செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆசீர்வதிங்க. வார்த்தை உம்முடையது. என் ஆண்டவருடைய வல்லமையான கரம் இருந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். மல்கியாவில் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அவர் ஒரு மனிதனை படைத்தார். யார? ஆதாம படைச்சார். ஏன் ஒருத்தரா படைக்கணும்? ஒருத்தரையா படைக்கணும்? அப்ப தேவ சந்ததி ஒரு மனிதன் மூலமாய் அந்த சந்ததி முழுவதும் என்ன செய்யணும்? வரணும். ஒரு ஆள் தான், ஒரு ஆளால, ஒரு மனிதனால அல்லது ஒரு மனிதனால அவனுடைய வம்சம், அவனுடைய பரம்பரை அப்படி சொல்றோம்ல, என்னது, அவனுடைய பரம்பரை எல்லாம் தேவ சந்ததியாய் மாறுவதற்கு கர்த்தர் என்ன பண்றார்? ஒவ்வொரு மனிதனையும் படைக்கிறார். இப்ப இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இங்க பேபேமா வந்திருக்கிறாங்க, நம்ம வேணாண்ணன், நாகம்மா, இப்படி எல்லாரும் வந்திருக்காங்கன்னா இவங்க ஒருத்தரை தான் கடவுள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறார். ஏன் ஒவ்வொருத்தரை கடவுள் தெரிஞ்சுக்கிறாருன்னா, இவர்கள் மூலம் இவங்க சந்ததியெல்லாம் தேவனை தெரிந்து கொண்டு தேவ சந்ததியாய் அவர்கள் மாற வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாய் மிகப்பெரிய தீர்மானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் நினைக்க கூடாது, நீங்க நான் ஒருத்தர் தான் நான் வந்திருக்கிறேனே, எங்க பிள்ளைங்கெல்லாம் வரலையே, எங்க பேரம்பேத்தி வரலையே, அப்படி இல்லை. உங்கள் ஒருத்தர் மூலமாய் தான் தேவன் உங்க குடும்பத்தாருக்கு
கடவுளுடைய வழியையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் கடவுளுடைய நிம்மதியும் கடவுள் அந்த சந்ததியை அவருக்கு சொந்தமாக மாற்றுவதற்கு ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு மனிதனை, ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு மனுஷிய, ஒவ்வொரு வீட்டில், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒருத்தனாக, கோத்திரத்துக்கு ஒருத்தனாக, பரம்பரையில் ஒருத்தவனாக எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றார்? தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி தெரிந்து கொள்ளுகிற தேவன் அந்த ஒரு மனிதனுக்காக இறங்கி அவனோடு பேசி அவனோடு உறவாடி அவனை ஃபர்ஸ்ட் தன்னோடு இணைத்து கொள்ள ஆண்டவர் மிக வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அவனுக்காக இறங்கி வருகிறார். பரலோகத்தை விட்டு என்ன பண்றார்? தன் மகிமையின் சாயலையும் விட்டு இந்த உலகத்தில் எப்படி மண்ணான சாயலை அணிந்து வந்தாரோ அதே போல ஒவ்வொரு மனிதனையும் மீட்டெடுத்த என் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை முதலாவது சந்தித்து அவனோடு பேசி அவனை முதலாவது விசுவாசத்திலிருந்து அவனுக்குள்ள என் ஆண்டவருடைய செயலை அவனுக்கு அறிவித்து அவனை முதலாவது இழுக்கிறார். ஒவ்வொரு மனிதனாக, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து அப்படி அழைக்கிற தேவன் அந்த மனிதனை முதலாவது என்ன பண்றாரு? சீர்படுத்தி பலப்படுத்தி அவரை சகாயம் பண்ண வைக்கிறார். யார? ஒவ்வொரு மனிதன். ஒரு மனிதனை தான் அழைக்கிறார். அவன் மூலமா தான் அந்த சந்ததி என்ன பண்ணுது? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற வேண்டும் என்பது தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் எழுதும் போது மிக தெளிவாக எழுதுறார். இன்னொரு வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளால் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படி முதலில ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி அவன் கீழ்ப்படியாமன் போனான். அவனுடைய கீழ்ப்படியாம போன ஒரு மனிதனால பின்னாடி வருகிற எல்லா சந்ததியும் எப்படி ஆச்சா? கீழ்ப்படியாமனால பாவம் நிறைந்த சந்ததியாக அது மாறினது. ஆகவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அந்த பாவத்துல மூழ்கடிக்கப்பட்டிருந்த அந்த சந்ததியை மீட்டெடுக்கும் பொருட்டாக ஒருவரை அனுப்பினார். அவர் சகலவற்றுக்கும் கீழ்ப்படிந்தவராகி மரணம் வரையே தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி என்று அவர் கீழ்ப்படிந்ததுனால, அவர் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மூலமா தான் ரட்சிப்பு என்ன பண்ணிருக்கிறது? அவர் மூலமா நமக்குள்ள, ஆண்டவர் மூலம் நமக்குள்ள தேவ ரட்சிப்பு வந்திருக்கிறது. அது காரணம் ஆதாம் செய்த கீழ்ப்படியாமையினால பாவம் வந்துச்சு. நம்முடைய தேவன் செய்த கீழ்ப்படியதுனால நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனால சாபம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் ஒருவர் மூலமாய் இந்த உலகம் முழுவதும் பெரிய விடுதலை வந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் விடுதலை இயேசுவால தான் விடுதலை. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து அவனை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அவனை சகாயம் பண்ணுகிறார். அதே நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. அவர் அழைத்தவரை நீதிமான்களாக அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமையும் படுத்துவார். ஹல்லேலூயா. என்னன்னா, கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்து நீதிமானாய் மாற்றி அவங்களை என்ன பண்றாரு? அழைச்சி நீதிமானாய் மாற்றி அவர்களை மகிமையும் படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிற தேவன் அழைச்சி ஒரு மனிதன் மூலமாய் அந்த சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட, அந்த சந்ததி முழுவதும் அது காக்கப்பட, அழிவிலிருந்து காக்கப்பட, அது ஆசீர்வதிக்கப்பட
கடவுள் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவன் மூலம் அவன் ஒருத்தர் கீழ்ப்படிந்தனால எப்படி இந்த தேசம் உலகம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல்னால இந்த உலகம் முழுவதுக்கும் எப்படி மிகப்பெரிய ரட்சிப்பு வந்ததோ, அதுபோல ஒரு சந்ததியில தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல்னால அந்த சந்ததி முழுவதும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் என் ஆண்டவருடைய அனுகிரகமும் என் ஆண்டவருடைய அதிசயமும் அந்த சந்ததிக்கு வரும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ளுகிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மூலமாய் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்க குடும்பங்கள், உங்க பிள்ளைகள், உங்க பேரன் பேத்திகள் எல்லார் மேலையும் தேவ சந்ததியாக தேவ ஆசீர்வாதம் தேவ நிம்மதி வரும். அல்லேலூயா. உதாரணமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிங்க. இங்க வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்க ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு பெரிய சந்ததியிலிருந்து தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்து தெரிந்து கொள்ளுகிறார். அவனை தெரிந்தெடுத்து அவனை கூட தேவன் பேசி அவனை அழைக்கிறார். அழைத்து அவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலையும் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றார், நீ உன் வீட்டையும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டு அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து அவனுடைய எல்லா கையின் பிரயாசம் அவனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கல, அவன் கீழ்ப்படிந்ததுனால அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற எல்லா செயலையும் அவன் சரியாக நிறைவேற்றி முடித்ததுனால அவன் மூலமாய் அவன் சந்ததி முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. யார் ஒருத்தர் மூலமாய்? ஆபிரகாமுடைய ஒருவன் மூலமாய் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் ஈசாக்குக்கு சொல்றாரு, நான் உன்னால இல்லப்பா, உங்க அப்பாவால உன்னை நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். அந்த ஒரு மனிதன் அந்த அழைப்புக்கு பாத்திரவனாய் அவன் மாறுகிற பொழுது, அந்த தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த மனிதன் வாழ்கிற பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் சந்ததிக்கும் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஒருவன் தான், ஆபிரகாம் ஒருவன் தான். ஆனா அவன் மூலம் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதத்தை அவன் வைத்துட்டு போறான். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறான். தேவனுக்கு பலிபீடம் கட்டுகிறான். தேவனை எப்பொழுதும் தொழுது கொள்ளுகிறான். அவன் ஆபிரகாமுக்குள்ள இருந்து ஒரு விசேஷமான பகுதி, தன் கூடாரத்துக்கு முன்பாக எப்பொழுதும் ஒரு பலிபீடத்தை என்ன பண்றான்? முதலாவது பலிபீடத்தை கட்டிட்டு தான் தன் கூடாரத்தை அமைக்கிறான். ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணுது? பலிபீடத்துக்கு போய் தான் என்ன பண்ணான்? கூடாரத்துக்குள்ள போகிறது. அப்படின்னா எல்லா பொருளும் அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருந்தது. தேவ ஆசீர்வாதமாக தான் ஆபிரகாமுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவன் பலி செலுத்துவதை அவன் வழக்கமாக கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பவுலும் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசிங்க பார்க்கலாம். அவன் அழைக்கும் போது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக
பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. போற இடம் தெரியாது, எப்படி நம்ம வாழ்வுன்றது தெரியாது. ஆனாலும் தேவன் அழைச்சார், நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு தேவனை அவன் பின்பற்றினான். வந்திருக்கிற நீங்கள் கூட கடவுள் தான் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா உங்க பலவீனங்கள் உங்க குடும்பங்கள்லாம் நீங்க பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் கடவுள் நிச்சயமாய் உங்க பேர பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி எல்லாம் உங்களுக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்க மூலமா உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய நிம்மதியை என் இயேசு தர அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் மூலம்தான் ஈசாக்குக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. பெரிய ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் என்ன செய்யறாரு? ஈசாக்குக்கு தேவன் தருகிறார். எத்தனை மடங்கு? ஒரு மனிதனுக்கு கூட அப்படி கிடைச்சதில்லை. அது காரணம் தன் தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால அவனுடைய பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. அல்லேலூயா. ஒருவன் தான். அது போல வந்திருக்கிற நீங்கள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க வாழ்வீங்கன்னா உங்க சந்ததி உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்க மூலமாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த தேவ சந்ததியாக அது மாறும், தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாகவும் அது இருக்கும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் உங்களுடைய எல்லா கீழ்ப்படிதல், தேவனுக்கு பலி செலுத்துதல், தேவனை எப்பொழுதும் துதிக்கிறது, செபிக்கிறது, தேவனுக்காக எதாகிலும் செய்யறது, இதெல்லாம் நாம அடிப்படையாக கொண்டிருந்தா நமக்கு மட்டும் இல்ல நம்ம சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் நம்ம கீழ்ப்படிந்திருந்த ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கை கொண்டால் நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்யணும். இன்னொரு மனிதனை கூட பார்க்கலாம். யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனுடைய வீட்டை என்ன பண்ணார்? அவர் ஆசீர்வதிச்சார். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 39:2-3 அதெல்லாம் வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வாசிங்க சீக்கிரம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதிநிதியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திவார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்லாம். 8வது வசனமா நான் வாசிங்க. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதிச்சார். வாசிங்க. 5 வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனானது ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் ஆண்டவரை குறிச்சி அறிந்து கொள்ளாத ஒரு மனிதனா இருந்தாலும் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தினுடைய வீட்டை ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு வீட்டுக்கு இல்லை ஒரு இடத்துல போய் நீ வேலை செய்கிறியோ இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ ஏதோ ஒரு இடத்துல செய்கிறீன்னா நீ போய் கால் வச்சு அங்கே போய் ஜெபம் பண்ணுறல. வேலை செய்யறதுக்கு முன்னாடி அங்கே ஜெபம் பண்ணுற ஆண்டவர் அங்கே வராரு, உன்னுடைய சூழ்நிலையை பார்க்குறாரு. அதனால் நீ போய் நிற்கிற அந்த இடத்த என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பின் நிமித்தம் யார்? எகிப்தினுடைய வீட்டை. அது எகிப்தா இருந்தாலும் அவன் தேவனை பற்றி அறியாத ஒரு மனிதனா இருந்தாலும் இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற வேலைகள், ஒவ்வொரு வீடு எல்லாம் தேவனை தெரிந்து கொள்ளாத ஒரு சந்ததியா அவன் இருந்தாலும் உங்கள் மூலம் தேவன் என்ன பண்ணுவார்? அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவனால என்ன பண்ணுவார்? உங்க ஒருவனால நீங்க போற இடத்தெல்லாம் கூட கடவுள் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு மனிதன் தேவனு கூட நம்ம வாழும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிற பொழுது நம்ம மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. அநேகரை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு என்னென்ன செஞ்சாரோ எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மிகப்பெரிய நல்ல பகுதி இந்த 39 ஆதியாகமத்தில். ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களுக்கு மேலாக
இயேசுக்கு எங்க இருந்தாரோ அங்க ஆண்டவர் அவனை கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் இயேசுப்பா கூட மட்டும் இருந்தானா? அவன் சின்ன வயசுல இருந்து அவன் அசுசியான காரியங்கள் எல்லாம் வெறுக்கிறவன். அவன் இள வயதுல இருந்து எப்படி இருந்தான்? அவனுடைய எல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 37 படிச்சீங்கன்னா தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் செய்யற எல்லாம் அநியாயம் அக்கிரமத்தை எல்லாம் தன் தகப்பனுக்கு என்ன பண்ணான்? தெரியப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்போ அசுசியான காரியங்கள் அவன் சிந்தனையில இள வயதிலிருந்தே இல்லை. தேவன் விரும்புகிற பாத்திரமாய் அவன் இருந்தான். அவன் பாவத்தை கண்டு விலகி ஓடுகிற மனிதனா இருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதனா இருந்தான். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் என கைவிட மாட்டார் என்ற தீர்மானம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆகவே அவன் மூலம் அவன் எகிப்தியன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. ஒருத்தர் மூலமாய் ஆசீர்வாதமும் வரும், அதே ஒருவனால எல்லாருக்கும் சாபமும் வரும். யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க. சிக்கமா யோசுவா 7:1. இஸ்ரவேல் புத்திரர் தீட்டானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படினில் யூதரை குறித்து சேராவுடைய குமாரராகிய ஸ்தப்தாவின் மகன் கார்மேகில் பிறந்த ஆகாப் என்னப்பட்டவன் சாபத்தீட்டிலே சிலவற்றை எடுத்து கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உள்ளது. ஒரு மனுஷன்தான் அவன் செஞ்ச ஒரு திருட்டுனால, அவன் பொருள் ஆசையினால இஸ்ரேல் ஜனங்கள் ஃபுல்லா எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. எல்லா இடத்துலயும் வெற்றி வந்துச்சு. ஆனா சின்ன பட்டணமாய் சொல்லப்படுகிற ஆயி பட்டணத்துல போய் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தோற்று போனாங்க. அதற்கு காரணம் ஒரு மனிதனால தோல்வி வந்தது. என்ன வந்துச்சு? இப்ப கூட நான் சொல்றேன், கடவுளை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனால அந்த குடும்பத்துல சாபம் வரும். ஒரு மனிதன் கீழ்ப்படியாம போனான்னா அந்த குடும்பத்துல என்ன வரும்? சாபம் வரும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய வழியை விட்டு விலகி தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவன் வாழ்வானால் அவன் மூலம் தான் அந்த குடும்பத்துக்கு என்ன வரும்? சாபம் வரும். கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே தேவனை தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தன்னை பரிசுத்தமாக தேவனுக்கு உகந்த பாத்திரமாக அவன் மாறுவானானால் அவன் மூலம் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லது அவன் அதே மனிதன் உலகத்துக்கு பக்கமாக தேவனுக்கு விரோதமா தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமா வாழாமல் ஒருவன் இருப்பானானால் அவன் மூலம் அந்த குடும்பத்துக்கு என்ன வரும்? அந்த சந்ததிக்கே சாபம் வரும். என்ன வரும்? வசனம் சொல்லு. ஆதாம் மூலம் ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமனால உலகம் முழுவதும் எப்படி கீழ்ப்படியாமல் போச்சோ அதே போல இந்த ஆகான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனால இஸ்ரேல் ஜனங்கள் ஃபுல்லா தோல்வி அடைந்தாங்க. சின்ன பட்டணம் தான், ஒரு ரொம்ப சொற்பமான மக்கள் தான். அங்கிருந்து அவருக்கு தோல்விக்கு வந்தது காரணம் இவன் ஒருவன் செய்த அந்த சாபத்தீடான இந்த திருட்டுனால தான். இன்றைக்கு கூட நன்றா தெரிந்து கொள்ளுங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ந்தோம்னால் நம்ம மூலம் நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்ம மூலம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஒருவேளை ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த சந்ததி ஆசீர்வதிக்க சித்தமாக இருப்பாரானால் அந்த மனிதன் மாறுபாடாக வாழ்வானானால் அவன் மூலம் அந்த சந்ததிக்கு சாபமும் வரும். ஆகவே தேவனுக்கு எப்பொழுது நம்ம உண்மையா இருப்போம். உண்மை உள்ள மனிதன் என்ன பண்ணுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். அப்படி நம்ம உண்மையாய் வாழும்போது கர்த்தர் அவனை நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கடவுள் நம்மை மாற்ற அவர் வல்லமை நிறைந்தவர். நன்றாக தெரிந்து கொள்ள முடியாக எல்லாம் எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதும் கர்த்தருக்கு கூட வாழ்கிற மிகப்பெரிய சிலாகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.